ஹாய், கிச்சனில் பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்கேன். இனிய சகோதரிகள், அம்மாக்கள், பாட்டிகள், பூசா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வித் பிங்கி தமிழ். நம்ம சேனலில் நிறைய செக்மெண்ட் போயிட்டுருக்கு. இது குக் வித் பிங்கியில் ஜூஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. இப்போது இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஏபிசி ஜூஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏபிசி ஜூஸ் பற்றி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் பற்றி பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த ஜூஸ் வந்துட்டு இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் நமக்கு நம்மளோட ஸ்கின்னில் இருந்து, ஹேரில் இருந்து, நம்மளோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸில் இருந்து எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட சத்தை ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்ல ஜூஸ். ஸோ இது கூட நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணாமல் ஹனி ஆட் பண்ணணும். இல்லை ஹனி ஆட் பண்ணாமல் அப்படியே கூட குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுலையும் இல்லை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம தூங்கினோன்னா நம்மளோட உடம்பு ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். ஒரு மண்டலம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு 48 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். ஏதாவது ரிசல்ட் உங்களுக்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஜூஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏபிசி ஜூஸ், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட் அண்ட் சி ஃபார் கேரட். இது 3 தான். இது ஒரு மிராக்கல் ஜூஸ். இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த 3 ஏபிசி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இது இஞ்சி, அப்புறம் லெமன், இது புதினா, மின்ட், அப்புறம் இது தேன். இந்த லெமன் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் போகிறதுக்காகவும் இந்த பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி கருத்து போயிடாமல் இருக்கணும். நம்ம ஜூஸ் போடும்போது அது கருத்து போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்காக இந்த லெமன் கொஞ்சோண்டு நம்ம சேர்த்தோம்னா அந்த கலரும் அப்படியே இருக்கும், அந்த ஸ்மெல்லும் போயிடும். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகமாக இஞ்சியும் லெமனும் போட்டுறாதீங்க. முடிஞ்ச வரை ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போடுறோம், அடுத்து பீட்ரூட் போடுறோம், அப்புறம் கேரட், நம்மளோட இஞ்சி, மின்ட், கொஞ்சமா லைம் ஜூஸ், அப்புறம் ஹனி. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் ஒன்று உள்ளே போடும்போதே அந்த மின்ட்டோட ஸ்மெல் தாங்க சூப்பராக இருக்கு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. நம்ம கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே சேர்க்க வேண்டாம், அப்புறம் நல்லா அரைப்படாது. ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸை இப்படியே குடித்தோன்னா ரொம்பவே சத்து. இல்லை அப்படியே குடிக்க முடியாது அப்படின்னா வடிகட்டி குடிங்க. இல்லைனாலும் அந்த வடிகட்டினதில் சத்து இருக்கும், வீணாயிரும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம தோசை ஊற்றும்போது, இட்லி ஊற்றும்போது அது கூட அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடுவோம் கிளாஸில். She's waiting for love to be realized. I'll send her my heart covered as a gift and hope that
நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என் ஃபேஸோடு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக மட்டும் இல்லை, நம்மளோட உடம்புக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணல, ஸோ ஞங்குன்னு இருக்கு. அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லே தெரியல சுத்தமாக. நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த மின்ட்டும் அந்த ஜிஞ்சரும் லெமனும் சேர்த்து மாற்றிருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் வெஜிடபிள் மட்டும் போட்டு குடித்தா சத்தியமாக குடிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் அப்பப்போ நான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் நானும் டெய்லி குடிக்கலான் இருக்கேன். நீங்களும் இதை குடிச்சிட்டு ஏதாவது நல்ல ரிசல்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ஜூஸ், வெரைட்டிஸ் சாப்பிட்டு ஹெல்த்தியாக நலமோடு வாழுங்க. கூடவே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். கூடவே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.